ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் முறையே ராஜகோபுரம், ரங்கா ரங்கா கோபுரம், வடக்கு வாசல் கோபுரம், வெள்ளை கோபுரம் மற்றும் கீழ வாசல் கோபுரம் என காண்பதற்கு எழில்மிகு தோற்றத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும். ஆசியாவின் மிகப்பெரிய கோபுரமான ராஜகோபுரத்தை காவிரிக்கரையில் இருந்து காணும் பொழுது பிரம்மாண்டமும் பிரமிப்பும் ஏற்படும். வெள்ளை கோபுரத்தின் அழகை காணும் பொழுது எவ்வளவு அழகான கோபுரம் இது என்பது காண்பவரை வியக்க வைக்கும். அதை போலவே கீழவாசல் கோபுரம் கிழக்கு கோபுரம் என்று அழைக்கப்படும். கீழவாசல் கோபுரத்தில் தாமோதர கிருஷ்ணனின் அழகிய சிலை வடிவில் காட்சி தரும் சிறு திருக்கோவிலும் உண்டு. அந்த தாமோதர கிருஷ்ணனுக்கு தினசரி பட்டாச்சாரியார்கள் நைவேத்தியங்கள் படைத்து தீபாரதனைகள் காட்டுவார்கள். அந்த கீழவாசல் கோபுரத்தை பயன்படுத்தும் ஒவ்வொரு ஸ்ரீரங்கத்தாரும் தாமோதர கிருஷ்ணனை வணங்கி செல்வது தவறுவதே இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தாமோதர கிருஷ்ணன் வீட்டிற்கும் கீழவாசல் கோபுரத்தில் மேல் பூச்சு கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதிகாலை நேரத்தில் பெயர்ந்து விழுந்தது. தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் அந்த வாசலை யாரும் கடக்காத காரணத்தினால் மிகப்பெரிய விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. எல்லாம் வல்ல அரங்கனின் கருணையினால். அதனைத் தொடர்ந்து அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உடனடியாக ஸ்ரீரங்கம் விஜயம் செய்து இடிந்த கீழவாசல் கோபுரத்தை மேற்பார்வையிட்டதோடு உடனடியாக பணிகள் மேற்கொள்ளப்படும் 6 மாதங்களில் கோபுரம் புத்துயிர் பெற்று திறக்கப்படும் என்று கூறி சென்றார். நம்பிக்கையோடு காத்திருந்தனர் ஸ்ரீரங்க வாசிகளும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் தினசரி பள்ளிக்கூடம் செல்வதற்கும், கல்லூரி செல்வதற்கும், வேலை விஷயமாக வெளியில் வருவதற்கும், மற்ற அனைத்து காரியங்களுக்கும் அந்த வாசலைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் சீரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்ட கீழவாசல் கோபுரம், இதன் காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் அளவிற்கு அவர்கள் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. 6 மாதம் தானே, பரவாயில்லை, பொறுத்து கொள்வோம் என்று காத்திருந்த மக்களுக்கு 6 மாதம் என்பது வருடமாக மாறியது. வருடம் 4.5 ஆண்டுகளாக ஓடிவிட்டது. இதற்கு இடையில் 4 சித்திரை தேர் திருவிழாக்களும் 4 வைகுண்ட ஏகாதசி திருவிழாவும் நடந்து முடிந்துவிட்டன. ஆனாலும் கோபுரத்தின் பணிகள் முழுமையடையவில்லை. முழுமையடையவில்லை என்று கூறுவதை விட தொடங்கப்படவே இல்லை என்று கூறுவதுதான் உத்தமம். எந்தவித பணிகளும் நடைபெறாமல் அடைக்கப்பட்ட கீழவாசல் கோபுரத்தால் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, அந்த கோபுரத்தின் கீழ் வீற்றிருந்து அழகாக காட்சி தந்த தாமோதர கிருஷ்ணனும் தான். ஆம், கடந்த 4.5 ஆண்டுகளாக தாமோதர கிருஷ்ணனுக்கு நைவேத்தியங்கள் இல்லை, அலங்காரங்கள் இல்லை. பூட்டப்பட்டு இருள் மண்டி தாமோதர கிருஷ்ணனின் சன்னதி தகுதியற்று நிற்கின்றது. இந்த நிலைக்கு காரணமான அமைச்சரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் மக்களின் கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. திருச்சியின் மூத்த அமைச்சரிடம் மக்கள் இது தொடர்பாக கோரிக்கை வைத்த பொழுது, ஸ்ரீரங்கத்தில் உள்ள மக்கள் அநேகம் பேருக்கு சர்க்கரை வியாதி உள்ளது, அதனால் நடந்தீர்கள் என்றால் சர்க்கரை வியாதியாவது குறையும் என்று நக்கலாக கூறினார் மலைக்கோட்டை மாமன்னர். இந்த நிலையில் 5 ஆண்டுகள் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆட்சி மாற்றத்தில் அன்றைய ஆளும் கட்சிக்கு மரண அடி கிடைத்தது. இந்த கோபுரமும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். ஆம், இந்திய அளவிலேயே, ஏன் உலக அளவிலேயே இதுவரை இல்லாத வகையில் வெறும் 5 வாக்குகளை மட்டுமே திமுக வாங்கியது இந்த கோபுரத்திற்கு அருகில் இருந்த ஒரு பூத்தில் இருந்துதான். ஒரு வகையில் இது திமுகவிற்கு தரப்பட்ட தண்டனையாக கூட இருக்கலாம். ஆட்சி மாறியது, காட்சியும் மாறியது. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 34 வயதான இளம் வாலிபர் ரமேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் பொறுப்பேற்ற உடனேயே அதிரடியாக ஒவ்வொரு கோவில்களுக்கும் கள ஆய்வு மேற்கொண்டு அங்கு நடக்கும் அக்கிரமங்களை தட்டி கேட்டு அதற்கு உரிய தண்டனைகளையும் வழங்கி சக்கரை நிறைய இருக்கு. ஆனால் மக்கள் நடந்து போகட்டும்னு சொல்றாரு சார் பழைய நேரு.
அதே மாதிரியே சொன்னாரு. அதே மாதிரி சொன்னாரு. சுமை அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாரு சேகர் பாபா. அவரு இந்த பக்கத்து வந்து எட்டியே பார்க்கல. உளுந்தப்ப வந்து பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் எட்டியே இங்கிட்டு பார்க்கல. பள்ளிக்கூடம் போறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஜூன் மாசம் 4ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போகுது. தயவு செஞ்சு இந்த நடந்து போறதுக்கு மட்டும் பாதை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். 4-5 வருஷமா அந்த கோபுரம் சாத்தி கிடக்குது. யாருமே பார்க்கறதுக்கு ஒரு நாதி கூட இல்லை. மினிஸ்டர் எம்எல்ஏ நிறைய பேர் இருக்காங்க, வந்து பார்க்கறதே கிடையாது. குச்சி கூட காஞ்சி போச்சு, மேலே என்ன கூட கீழே விழுந்துவாங்க. வேலை நடக்கிறதே கிடையாது. 1921 உளுந்தது சார். உளுந்த உடனே இதை வந்து பேரிகார்டு போட்டு முதல்ல கோயில நிர்வாகத்தை அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு சாரம் போட்டு 1 மாசம் வந்து சாரத்துல வேலை செய்யல. அப்ப இந்த ஏரி வந்து யாரை கட்டி நீ சாரம் போட்டேன்னு கவர்மெண்ட்ல இருந்து கேள்வி கேட்டாங்க. சாரம் போட்டு அடைச்சதுனால அந்த சாரத்தை பிரிச்சுட்டாங்க. புதுசா அவங்க யாரோ ஒருத்தர் டொனேட் பண்றேன்னு சொல்லிட்டு, கோயில் யாரோ டொனேட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு அந்த சாரத்தை நீ பிரிச்சுட்டேன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு 1921 இதே மாசம் மே மாசம்னு நினைக்கிறேன் 2026 வரை இது வரையிலும் 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல திறக்கப்படுற கஷ்டம் கொஞ்சம் இல்லை. பெருமாளை பார்க்கணும்னா 1 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதா இருக்கு. இங்கிட்டு போனாலும் 1 கிலோமீட்டர், இங்கிட்டு போனாலும் 1 மீட்டர். கடைவீதிக்கு போனாலும் போக முடியல. அங்கேருந்து பள்ளிக்கூடத்து வர்ற ஜனங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய சுத்தி வருது. என்ன ஒரு முடியாத வயசானவன் வரணும்னா ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்கலாம். ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்கலாம் சார். என்ன செய்ய முடியும்? கட்ட விலைவாசி ஏறி போச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகன்ராம், ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். எங்களுடைய அமைப்பு ஒரு பொதுநல அமைப்பாகும். நான் சமூக போராளி டிராபிக் ராமசாமி அவர்களின் சீடனாவேன். தற்பொழுது பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் அவரது வழியிலே பொதுநல வழக்குகள் போட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த ஸ்ரீரங்கம் பகுதியிலே தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கீழவாசல் தாமோதர கிருஷ்ணன் கோயில் கோபுரமானது கடந்த 3.5 வருடங்களாக மராமத்து என்ற பெயரிலே வழி அடைக்கப்பட்டு பூட்டி கிடக்கிறது. இன்று வரை அது திறந்த பாடில்லை. இதற்காக நாங்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையரிடம் நடத்தியிருக்கிறோம், ஸ்ரீரங்கம் காவல்துறையிடம் நடத்தியிருக்கிறோம். இந்த அதுக்குண்டான அனைத்து பேப்பர்களும் இது உள்ளது. ஸ்ரீரங்கம் காவல்துறை ஆணையர் 14/12/2025 அன்று எங்களுக்கு இந்த கோபுரத்தை மார்ச் மாதத்திற்குள் திறந்து விடுகிறேன் என உறுதிமொழி அளித்ததால் நாங்கள் அன்றைய போராட்டத்தை வாபஸ் வாங்கியுள்ளோம். ஆனால் இன்று வரை இந்த கோபுரம் திறந்த பாடில்லை. இதை போய் கேட்டால் இதை மராமத்து செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டோனர் அவர்கள் திருவள்ளரை ராஜகோபுரத்தையும் எடுத்து செய்வதால் அங்கு வேலையே சரியாக இருக்கிறது. இங்கு ஆட்களை கூட்டி வந்து செய்ய முடியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் என்று இதேதான் சொல்லி கொண்டிருக்கிறார். நாங்கள் பல முறை அவரை சந்தித்து முறையிட்டு விட்டோம். இது பொதுமக்கள் பிரச்சனை, உங்க பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கோபுரம் கட்டுறது மட்டும்தான். எங்களுக்கு இதோட பாதை, இந்த பாதை மூடப்பட்டதுனால் கிட்டத்தட்ட இந்த பகுதி வழியாக இங்க பாருங்க, நேரா 12-14 பூத் இருக்கு, பூத். அதே மாதிரி இந்த பக்கத்துல ராஜன் ஸ்கூல் இருக்கு. அங்கிட்டு இருந்து வர்றவங்க இந்த ஸ்கூல்ல தான் ஓட்டு போடணும், அது இங்கிட்டு இருந்து வர்றவங்க அங்கதான் போய் ஓட்டு போடணும். இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய அளவிலே ஓட்டு வாக்குப்பதிவு திமுகவிற்கு 5 ஓட்டு விழுந்தது இந்த வழியாக, இந்த வழி அடைக்கப்பட்ட காரணமாக பேசிக்கொள்கிறார்கள். என்ன, எனவே இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய நமது ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவும் அறநிலையத்துறை அமைச்சரும் அவரை நாங்கள் வற்புறுத்தவில்லை. முதலில் திருவரங்கத்தினுடைய இந்த மக்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முன்வாருங்கள். நீங்கள் கோவிலில் சென்று அன்னதானத்தை ஆய்வு செய்வதும் ஒவ்வொரு இல்ல வரிசையில யார் போறா மொட்டை அடிக்கிறத பாக்குறதெல்லாம் நீங்க செய்யுங்க, நாங்க வேணாம்னு சொல்ல பாராட்டுறோம். ஆனா முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த மக்கள் கிட்டத்தட்ட எத்தனை தெரு தெரியுமா? இதெல்லாம் ஆம்புலன்ஸ் போக முடியல, ஒரு அவசரத்துக்கு இந்த வழியை பயன்படுத்துறது முக்கியமான வழி. இந்த வழியை திறக்கிறதுக்கு நீங்க உடனடியாக இணை ஆணையரிடம் பேசி இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். இணை ஆணையரிடம் நாங்கள் பலமுறை கேட்டதற்கு நீங்க போய் டோனர்ட்ட பேசுங்கிறாரு. டோனர்ட்ட போய் நாங்க எங்க பேசுறோம்? கோயில் தான் கோபுரத்தை ஒப்படைச்சிருக்கு அவர்கிட்ட. கோயில் என்ன விதிமுறையில எத்தனை வருஷத்துல இதை கட்டித்தரேன்னு எழுதி வாங்கிருக்கான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறார். என்ன வேலை அவரு கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறார். கேட்டா ராஜராஜ சோழன் நான் அருமையா கட்டுறேன்னு சொல்றாரு டோனர். என்ன அதுக்காக நாங்க எத்தனை வருஷம் நாங்க வாழ்க்கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியும்? இந்த பகுதியில் உள்ள அனைத்து பேரும் டெய்லி ஊசி போடுறாங்க டாக்டர்கிட்ட போய். டயாபெட்டிக் பேஷண்ட் எதுவுமே ஒரு ஆட்டோல போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல அர்ஜென்ட்டுக்கு. இதான் முக்கிய பாதை. எனவே இப்பொழுது ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த
எந்த பிரச்சனை எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் முதலில் இந்த கீழவாசல் கோபுரத்தை திறக்க வேண்டும். எங்களுக்கு எப்படி தினமும் கிழக்கு வெளுக்கின்றதோ சூரியன் உதிக்கின்றதோ அதே போன்று எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தின் கிழக்கு திறக்க வேண்டும், கிழக்கு வெளுக்க வேண்டும் என்று எங்க இந்த நாளிலே இன்று ஸ்ரீரங்கத்திற்கு நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு ஸ்ரீரங்க மக்களின் சார்பாக இதை எங்களது கோரிக்கையாக வைக்கின்றோம். நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரி, இப்போ இந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. இந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட இது தொடர்பா பேசலையா? பேசியிருக்கோம். இங்க பாருங்க, அதுக்கு உண்டான அத்தனை ஆதாரம் பொதுமக்கள் கையெழுத்து போட்டு இங்க பாருங்க நேராவே வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. ஏதாவது முடிச்சிடறேன் 3 மாசத்துல முடிச்சிடறேன், 1 வருஷத்துல முடிச்சிடறேன். இங்க பாருங்க, இது எல்லா பேப்பர்லயும் வேற வந்து பேட்டி கொடுத்துருக்கோம். காவல்துறை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அனுமதி கேட்டதுக்கு கூட இப்ப கடைசியா நாங்க வந்து மார்ச்சுக்குள்ள திறந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இங்க வேலையே நடக்கல. உள்ள போய் பார்த்தா 4 பேர் வேலை செய்யறான். கேட்டா எங்களுக்கு திருவள்ளுவர் வேலை இருக்கு, நாங்க அங்க பெரிய இதா செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏன் அந்த கான்ட்ராக்ட கொடுக்கணும்? தமிழ்நாட்டுல வேற கோபுரத்தை கட்டுறதுக்கு இவரா இல்லையா, ஆட்களே இல்லையா? திருச்செந்தூர் கோபுரம் கூட பாருங்க, 1 வருஷத்துல புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமே நடத்திட்டாங்க. என்ன டோனர் வந்து நல்லவர் தான். நான் வந்து டோனர் மேல தப்பு சொல்ல, டோனர் நல்லவரு, இந்த கோபுரத்தை கட்டக்கூடிய டோனர் நல்லவர், வல்லவர். நான் அவர் மேல தப்பு சொல்ல. அவர் எடுத்திருக்கின்ற திருவள்ளுவர் கோபுரத்தை முடித்துதான் இதை செய்வேன் என்று சொன்னால் அதை எங்க ஸ்ரீரங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உடனடியாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் பொறுப்பேற்றுள்ள நமக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் உடனடியாக இங்கு வந்து விசிட் செய்து இதை உடனடியாக திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்களை திரட்டி, அனைத்து ஸ்ரீரங்க மக்களை திரட்டி பெரும் போராட்டத்தை ஸ்ரீரங்க மக்கள் நல சங்கம் தற்பொழுது கையில் எடுக்க போகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறை ஆய்வாளரிடம் மனு கொடுக்க உள்ளோம் என்று. அதற்குள் நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய நமது ஸ்ரீரங்கத்தின் எம்எல்ஏ அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இதற்கு தீர்வு காண்டு எங்களுக்கு ஒரு 15-20 நாட்களிலே இந்த கோபுரத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஸ்ரீரங்க மக்கள் நல சங்கம் சார்பாக கேட்டுக்கிறோம். இதுக்கு பின்ன வணக்கம். வணக்கம். இந்த கீழவாசல் கோபுரம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு 5 வருஷமா எந்த வேலையும் செய்யாமே இருக்கு. சென்ற வருடம் செய்யறாங்க, அதையும் செய்யலை. 4 தேர்தல் முடிஞ்சிருக்கு, 4 வகையில் முடிஞ்சிருக்கு. இது இமிடியேட்டா வந்து இப்போ வரைக்கும் அமைச்சர் செய்யணும். இதுக்கு முன்னாடி தலையிட்டு செஞ்சு உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கோபுரத்துக்கு வழி வச்சு விடுங்க. இது மக்கள் இளம் சார்பாக மிக தலைமுறை கேட்டுக்கொள்கிறாங்க.